வணக்கம். இந்த வீடியோவில் 3 தரமான தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இது வந்து க்ரைம் த்ரில்லர் கேட்டகரி தான். ஆனால் க்ரைம் த்ரில்லர்னால் வேறு லெவலான படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 7.5. இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இது 2025 ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சுடுமூஞ்சித்தனமாக அப்படி எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டு ஒரு பயங்கரமான ஆளாக தான் இருக்கார். அவரை பார்த்தாலே அவர் டிபார்ட்மெண்ட்லேயே பயப்படுற சில ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக டிபார்ட்மெண்ட்டில் சில பிரச்சனைகளுக்காக சஸ்பெண்ட் ஆகி இப்போ தான் வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இப்போ அவர் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட மனைவிக்கு முடியலை. அதனால் அவர் போயிட்டு அவரோட பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த நகையை வந்து அடகு வச்சு அந்த காசை எடுத்து அவரோட மனைவிக்கு வந்து உடம்பை சரி பண்ணதுக்காக போய் அடகு வைக்க போகிறாரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கொண்டு போன நகை வந்து போலியானது, இதுக்கெல்லாம் காசு தர முடியாதுன்னு சொல்லிட்டு நகை அடகு கடையில் சொல்லிடுறாங்க. அவர் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இந்த நகை வந்து என்னோடய பொண்ணுக்கு நான் பர்த்டேக்கு என்னோடய சொந்த காசில் நான் வாங்கி கொடுத்த நகை. ஆனால் இதை வாங்கிக்கிட்டு அவங்க அடகு வைக்கும்போது அதே மாதிரி வேறு நகையை கொடுத்து இது வந்து போலியானது அப்படின்னு சொல்கிறாங்க சார், வந்து என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த கேஸை எடுத்துகிட்டு விசாரிக்க போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்ட்டு அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் வேறு லெவலாக இருக்குது. விறுவிறுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த படத்தில் தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி படம் கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி. இந்த படம் தெலுங்கில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் தமிழ் டப்பிலையும் அவைலபிளாக இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க. எந்த OTT தளத்தில் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் ஜந்து அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காப்புல. அந்த பையன் மேலே ஒரு போக்சோ கேஸை போட்டு கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்திடுறாங்க. கோர்ட்லேயும் வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் முடிஞ்சு இன்னும் 3 நாளில் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜும் சொல்லிடுறாப்புல. ஆனாலும் நம்ம ஜந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவனை கோர்ட்டில் ஜெயிச்சு வெளியில் கொண்டு வராட்டியும் பரவாயில்ல, பெயிலையாச்சும் ஒரு வாட்டியாச்சும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஃபேமஸான லாயர் ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் ராவ். அந்த லாயரை பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பையனுக்கு வந்து பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜந்துவோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு அந்த லாயரை பார்க்க போகிறாங்க. ஆனால் அவர் செம்ம பிஸியாக இருக்கிறதுனால யாரையுமே சரியாக பார்க்க முடியல. காலையில் போனால் சாயந்தரம் வர சொல்கிறாங்க, சாயந்தரம் போனால் காலையில் வர சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட வந்து அந்த மோகன் ராவ்கிட்ட தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜூனியர் லாயராக வேலை பார்த்துட்ருக்காரு. இவங்களெல்லாம் அவர் தான் வந்துட்டு பார்த்துட்டு அவரோட கேஸ் ஃபைலு, ஜந்துவோட கேஸ் ஃபைல் எல்லாமே இவர் தான் வாங்கி நம்ம மோகன் ராவ் சார்கிட்ட கொடுக்குறாரு. அவர் படித்து பார்த்துட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த கேஸை நம்ம எடுக்க முடியாது, அந்த பையன் மேலே வந்து நிறையா கேஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள கொடுத்து ஊருக்கு போக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க குடும்பத்தில் அதை சொல்ல முடியாமல், அதாவது அவங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்திருப்பாங்க. அதனால் அந்த கேஸை வந்து என்கிட்டே கொடுத்துருக்காரு, நானே எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேஸை எடுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வேறு லெவலாக இருக்குது. செம்ம ஒர்த்தான படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது படம் குலாஃப். இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. 2024 ரிலீஸ் ஆன படம். IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.6 10க்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அவங்க அப்பா 2 பேருமே வந்துட்டு ஒரு பீச் ஓரமாக செம்ம ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து கால்ஃபோ. இவங்க ஊருக்கு தான் புதுசாக குடி வர்றது தான் நம்ம ஹீரோயின். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு தான் அவங்க ஒரு ஃபேமிலியாக அந்த ஊருக்கு குடி வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் செம்ம. இந்த படமும் அதாவது இந்த டைமில் சொன்ன 3 படமுமே வேறு லெவலான படம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 க்ரைம் த்ரில்லரில் இருக்கும், 2வது வந்து கோர்ட்டில் வாதாடுற மாதிரி இருக்கும், 3வது படம் வந்து லவ் ஸ்டோரி படம். ஒவ்வொன்றும் தரமான படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.